கரூர் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் சவாலாக எழுந்துள்ள கப்பல் போக்குவரத்து கண்டெய்னர் விலை ஏற்றத்திற்கு நிரந்தர தீர்வு காண ஜவுளி நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள 600க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக ஜவுளி நிறுவனங்கள் மூலமாக பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் அந்நிய செலவாண்பணி கிடைக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக சரக்குகள் அனுப்ப கண்டெய்னர் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய கரூர் ஜவுளி நிறுவன உற்பத்தியாளர் ஸ்டீபன் பாபு, தூத்துக்குடியில் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதால் ஏற்றுமதிக்கான கண்டெய்னர் கிடைப்பதில்லை எனவும், இதனால் சரக்குகளை உரிய நேரத்தில் அனுப்ப முடியவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். கடந்த 3 மாத காலமாக கட்டணத்தை உயர்த்தும் நோக்கத்தோடு கண்டெய்னர் நிறுவனங்கள் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி உள்ளதாகவும், இதனை கண்டித்து தூத்துக்குடி துறைமுகத்தில் 28ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இப்போ ரெட் சி வழியாக போக முடியாதனால அது 45 நாள்லேருந்து 50 நாள், அதாவது ரூட்டிங் மாற்றினால ஒரு 15 நாள் டியூரேஷன் அதிகமாகறனால, அதாவது லைனர்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எம்எஸ்சி, மெஸ்க்லைன், எவர்கிரீன், சிஎம்ஏ, ஹெப்பக்லாய்டு இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா $1000 $2000 மாற்றினாங்க. ஓகே, நாங்கள் அதுவும் கொடுக்க தயாராக தான் இருந்து பண்ணணும். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ரூட்டிங்கில் தான் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி $4000லேருந்து $5000 இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பாதிப்புனா, எங்களுக்கு ஏற்றுமதி பாதிப்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கு இறக்குமதியினுடைய அளவை குறைச்சிக்கிட்டாங்க. அதனால் எங்களால் இப்போ ஏற்றுமதி லெவல் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இப்போ கம்மியாயிருச்சு. ஆனால் அவர்கள் அதிகமாக அளவில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஃப்ரைட் ரேட் அதிகமானனால எங்களுடைய ஏற்றுமதி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கஸ்டமர்ஸ் இதனால் எங்களுடைய இறக்குமதி அளவு மிகவும் பாதிப்படைந்து என்னன்னா எங்களுடைய இறக்குமதி அளவு மிக மிக அளவில் குறைச்சிட்டாங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற 28ஆம் தேதியிலேருந்து தூத்துக்குடியில் போராட்டம் செய்ய போகிறதா அங்கே இருக்கிற அந்த தூத்துக்குடியினுடைய தொழிலாளர்கள் சங்கம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.